எந்த முட்டாள்தனத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோமோ அதை செஞ்சுட்டாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா, அமெரிக்காவுடைய பேசஸ் கல்ஃப்ல எந்த நாட்டுல எல்லாம் இருக்கோ, அதாவது கத்தார், பஹ்ரைன், அபுதாபி, குவைத் போன்ற நாடுகள் மேலையும் ஈரான் தங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இது இஸ்ரேல் அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் அப்படிங்கறத தாண்டி இது ஒட்டுமொத்த கல்ஃபுக்கான போராகவும் மாறிக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக இது உலகத்துக்கு நல்ல செய்தி கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த போர் தொடங்குறதுக்கு காரணமாக இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம். சின்ன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஈரான் தங்களுடைய அணுசக்தி திட்டங்களையும் ஏவுகணை திட்டங்களையும் கைவிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதன் அடிப்படையில அமெரிக்கா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானும் சம்மதிச்சு போனாங்க. பேச்சுவார்த்தை பிப்ரவரி மாதத்துல மட்டும் 3 முறை நடந்திருக்கு. ஓமன் நாடு மத்தியஸ்தம் பண்ணி இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜெனீவாவில் கடைசி பேச்சுவார்த்தை பிப்ரவரி 27 நடந்து முடிஞ்சது. அமெரிக்கா வைக்கிற டிமாண்ட்ஸை ஈரான் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரானுக்கு பிரஷர் கொடுக்க நினைச்சாங்க அமெரிக்கா. அதனால தங்களுடைய படைகளை எல்லாம் திரட்டிட்டு வந்து ஈரானை சுத்தி நிலைநிறுத்தி வச்சாங்க. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்களான USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஃபோர்ட், இந்த 2 போர்க்கப்பல்களும் ஈரானை நோக்கி குறிவைத்தபடி கடல்ல நிலைநிறுத்தப்பட்டுச்சு. அது போக அமெரிக்காவுடைய மிக மாடர்னான ஃபைட்டர் ஜெட்கள் எல்லாம் மிடில் ஈஸ்ட்ல கொண்டு வந்து இறக்கப்பட்டுச்சு. கத்தார், பஹ்ரைன், குவைத், அபுதாபி அந்த இடங்கள்ல எல்லாம் அமெரிக்கா தங்களுடைய ஏவுகணைகளையும் விமானங்களையும் கொண்டு வந்து நிலைநிறுத்தினாங்க. படைகளும் ரெடியாக இருந்துச்சு. ஒருவேளை ஈரான் எங்களுடைய டிமாண்ட்ஸுக்கு ஒத்து வரல அப்படின்னா நாங்க உடனடியாக தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் 1 மாசமா எச்சரிச்சுட்டே இருந்தாரு. கடைசியா ஜெனீவாவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சுமூகமாக தான் இருந்தது அப்படின்னு அமெரிக்காவும் சரி ஈரான் தரப்புலையும் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அது சரி, பேச்சுவார்த்தை சுமூகமாக தானே போய்கிட்டு இருக்கு, எதுக்கு அதுக்குள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். அதுல ஒரு சூழ்ச்சியும் இருக்கு. இது இப்ப தொடங்கின வார் கிடையாது, முன்னாடியே திட்டமிடப்பட்ட ஒரு வார் அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் இருக்கு. அதை பத்தி வீடியோனுடைய பின்னாடி பகுதியில் நான் சொல்றேன். முதல்ல இப்ப அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்துடலாம். இன்னைக்கு இந்திய நேரப்படி பிற்பகல் 12 மணி அளவுல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. ஈரானுடைய 5 இடங்கள்ல இந்த தாக்குதல் முதல் கட்டமாக நடந்திருக்கு. இந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணும்போது இருக்கிற அப்டேட் படி ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரான், இஸ்ஃபஹான், காம், கராச், கெர்மான்ஷா அப்படிங்கிற 5 இடங்கள்ல இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த தாக்குதல் எந்த படைத்தளத்திலிருந்து நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் மட்டும் இன்னும் கிளியராக வெளியாகல. ஏன்னா ஈரான்ல இருந்து 850 கிலோமீட்டர் தொலைவில் ஓமனுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் பகுதியில் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் நின்றுகிட்டு இருக்கு. அங்க இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சா அல்லது USS ஃபோர்ட்னு சொல்லப்படுற அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல் அது இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்துக்கு பக்கத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு, அங்க இருந்து இந்த தாக்குதல் நடந்துச்சா அப்படிங்கிற அந்த தெளிவு மட்டும் இப்ப வரைக்கும் கிடைக்கல. இந்த தாக்குதலை பத்தி அபிஷியலாக எந்தவித ஸ்டேட்மெண்ட்டும் இதுவரைக்கும் கொடுக்காத ஈரான் உடனடியாக பதில் தாக்குதலையும் தொடங்கிட்டாங்க. ஈரானுடைய மிக முக்கியமான படையான IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த படை ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேல தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல்ல சைரன் வார்னிங்ஸ் எல்லாம் விடப்பட்டிருக்கு. மக்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போய் பதுங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்க மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா, யார் தாக்குதல் நடத்துறாங்களோ அவங்களுடைய ராணுவ படைத்தளங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாத்தின் மேலையும் நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு ஈரான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் மேல மட்டும் கிடையாது, குவைத், பஹ்ரைன், அபுதாபி, கத்தார் மேலையும் ஈரான் தங்களுடைய ஏவுகணைகளை வீசியிருக்காங்க. கத்தார்ல அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமான படைத்தளம் இருக்கு. அதை நோக்கி தான் அந்த ஏவுகணை போனதாக சொல்றாங்க. அதை கத்தாருடைய ராணுவம் இடைமறிச்சு அழிச்சதாகவும் சொல்றாங்க. அதுபோக பஹ்ரைன்ல அமெரிக்காவுடைய கடற்படைகள் இருக்கு, அந்த இடத்துலயும் தாக்குதல் நடந்திருக்கு, குண்டுவெடிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. குவைத், அபுதாபிலையும் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் ஈரானை அட்டாக் பண்ணாலும் இன்னொரு பக்கம் லெபனான்லயும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. காரணம், ஈரானுடைய பேக்கப்ல இருக்கிற லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா அமைப்பு ஈரானுக்கு சப்போர்ட்டா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படிங்கறத முன்கூட்டியே கணிச்சு அவங்க கடந்த 2 நாட்களாகவே ஹெஸ்புல்லா மேல தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அந்த தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அது போக ஏமன்ல இருக்கிற ஹவுதிகள், சிரியாவில் இருக்கிற ஆயுத குழுக்கள், காசாவில் இருக்கிற ஹமாஸ் மேலையும் தாக்குதல் இனிமேல் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய வான் எல்லைகளை மூடிட்டாங்க. அதாவது விமானங்கள் எதுவும் இனிமேல் பறக்க முடியாது. ஒருவேளை ஃபைட்டர் ஜெட்ஸோ ட்ரோன்ஸோ வந்துச்சுன்னா எதிரி படைகள் மாறி மாறி அதுல தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அங்க இருந்து வர தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான போராக இது நடத்தல. ஒட்டுமொத்தமான கல்ஃப் கண்ட்ரீஸும் வளைகுடா நாடுகளுமே இந்த போருக்குள்ள இழுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கலா யதார்த்தமாக இருக்கு. அங்கிருந்து வர தகவல்களும் நமக்கு சொல்லுது. அதனாலதான் சொன்ன அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான தாக்குதல் அப்படின்னு. இந்த தாக்குதலை நடத்தினதுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வீடியோ மூலமாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அமெரிக்கா ஒரு மேஜர் காம்பேக்டை ஈரானுக்கு எதிராக தொடங்கியிருக்கு, நிச்சயமாக இது மிகப்பெரிய மிஷனாக தான் இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. இந்த தாக்குதலின் மூலமாக ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை அழிப்போம், ஈரானுடைய ஏவுகணைகளை அழிப்போம், ஈரானுடைய ஏவுகணை தொழில்துறையவே நாங்கள் அழிப்போம்,
அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய தாக்குதல் நடக்குது, இவ்வளவு பெரிய போர் நடக்குது அப்படின்னும் போது நிச்சயமாக இதனால அமெரிக்க ராணுவ படையினரும் இழப்பை சந்திக்க நேரிடும், உயிரை இழக்க நேரிடும். ஆனால் அவர்கள் அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்காக தான் இந்த உயிரை கொடுக்க போறாங்க அப்படின்னு பகிரங்கமாகவே அந்த வீடியோல பேசியிருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்ல, ஈரானுடைய மக்களுக்கும் அதுல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஈரான் மக்களே, நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த சுதந்திரம் இப்போது கிடைக்க போகுது. நாங்க ஈரான்ல ஆட்சியை வீழ்த்தினதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்தை நீங்க உங்க கையில எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமாக நீங்க தான் ஈரான்ல ஆட்சி செய்ய போறீங்க. உங்களுக்கான கடைசி வாய்ப்பு இதுதான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அமெரிக்காவில இருந்து பல குரல்கள் வந்திருக்கலாம். ஆனா எந்த அதிபரும் அது செய்யல. இந்த அதிபர் செய்வார் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த போர் ஒரு சில நாட்கள்ல முடிய போற போர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. ட்ரம்பினுடைய இந்த பேச்சை வச்சு நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்னு, இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்துறது காரணம் என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது இப்ப திட்டமிடப்பட்ட போர் கிடையாது, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திட்டமிடப்பட்ட போர்னு. அது ஏன் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நான் விளக்க போறேன். முதல் விஷயம், ட்ரம்ப் சொல்ற காரணங்கள் என்ன? ஈரான்ல 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் வந்து கொமேனி அரசாங்கம் கையில எடுத்துக்கிட்டதுல இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக தொடர்ந்து ஈரான் செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்காவுடைய அழிவை தான் ஈரான் விரும்புறாங்க. அங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த போது டெஹ்ரான்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தூதரகத்தை அவங்க கைப்பற்றினாங்க. அதுல இருக்கிற தூதரக அதிகாரிகளையும் அவங்க கைப்பற்றினாங்க. கிட்டத்தட்ட 440 நாட்கள் அந்த தூதரகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு அந்த தூதரகத்தை கையில் எடுத்தது அங்க இருக்கிற மாணவர்கள். அமெரிக்கா இவ்வளவு தூரம் எங்களை வந்து சுரண்டுது அப்படிங்கிறது தெரிஞ்சு அமெரிக்காவுடைய கைப்பாவையாக அங்க இருக்கிற அரசாங்கம் இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மாணவர்கள் புகுந்து அந்த எம்பசியை கைப்பற்றினாங்க. அதெல்லாம் பழைய விஷயம். 47 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு திரும்பவும் தொடங்குறாங்க அப்படிங்கிறது தான். ஜூன் மாதம் 2025 ஒரு 12 நாள் போர் நடந்துச்சு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில. அந்த போரினுடைய முடிவு எப்படி வந்துச்சுன்னா, அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அப்ப டொனால்ட் ட்ரம்ப் பெருமையா என்ன சொன்னாரு? ஈரானுடைய அணுசக்தி மையங்களை எல்லாம் நாங்க அழிச்சு ஒழிச்சிட்டோம், இனிமேல் அவங்க நினைச்சாலும் ஆயுதம் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. 8 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள திரும்பவும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் பேசுறாரு. அப்போ இதுல எது உண்மை? ரெண்டாவது, ஈரான் கிட்ட ஆபத்தான ஏவுகணைகள் இருக்கு. சில நிமிடங்கள்ல அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை ஈரான் வச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு ஆபத்து, அமெரிக்காவை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இந்த தாக்குதலை நடத்திருக்கோம்னு ட்ரம்ப் சொல்றாரு. லாஜிக்கலா யோசிங்க, ஈரான் அப்படி ஒரு ஆயுதம் வச்சிருக்க கூடாது அப்படின்னா அமெரிக்காவில இருந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான ஆயுதங்களையும் அமெரிக்கா வச்சிருக்க கூடாதுல. அந்த ஆங்கிள் ஈரானும் யோசிக்கிறதுக்கான நியாயம் இருக்குல்ல. ஆனா அந்த நியாயத்துக்கு எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இடம் கொடுக்கிறது கிடையாது. இந்த இடத்துல வரலாற்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். ஈராக்ல கடுமையான ஆயுதங்கள், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, அது உலக நாடுகளுக்கு ஆபத்து, அமெரிக்காவை நோக்கி அவங்க குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் அமெரிக்க படைகள் ஈராக்குள்ள போய் சதாம் ஹுசைனையும் கொன்னாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அப்படி எந்த விதமான பயாலஜிக்கல் வெப்பனோ கெமிக்கல் வெப்பனோ அமெரிக்காவுக்கு கிடைக்கல. இப்படிதான் அவங்க ஆப்கானிஸ்தான் போனாங்க, இப்படிதான் லிபியாக்குள்ள போனாங்க, அந்த ஆட்சிகளை எல்லாம் கவிழ்த்தாங்க, ஆட்சி தலைவர்களையும் அதிபர்களையும் கொண்டு குவிச்சாங்க. அமெரிக்கா வரலாற்றில் நடத்தின இந்த போர்களை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும். ஆனால் அமெரிக்காவுடைய திட்டமே தங்களுடைய ராணுவ படையினரையும் தங்களுடைய மக்களின் வரிப்பணத்தையும் செலவு செஞ்சாலும் பரவாயில்லை, அந்த நாட்டை நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த நாட்டில் இருக்கிற ஆட்சியை கவிழ்த்து அந்த ஆட்சியை நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கு. அந்த வகையில பார்த்தோம்னா ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியான்னு அமெரிக்கா எந்தெந்த நாட்டுக்குள்ள எல்லாம் போனாங்களோ அந்த நாட்டுல இப்ப வேணா அமெரிக்கா இல்லாம இருக்கலாம், ஆனா அங்க எல்லாம் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை நிறுவனம் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய அந்த திட்டம் நிறைவேறி இருக்கு. அதுக்காக எவ்வளவு பெரிய இழப்புகளையும் அமெரிக்கா சந்திக்க தயாராக இருக்கு. தங்களுடைய சொந்த மக்களையும் பலி கொடுக்கவும் அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம் தயங்கவே தயங்காது. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு ஈரான் மேலையும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கு. அவங்களுடைய கோர் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான்ல ஆட்சி மாற்றம், அங்க இருக்கிற கமேனி ஆட்சியை வீழ்த்திட்டு தங்களுக்கு சாதகமான தங்களுடைய பேச்சை கேட்கிற ஒரு ஆட்சியை நிறுவனம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க இஸ்ரேலுடைய திட்டம். ஒரு வகையில இது இஸ்ரேலுடைய போரும் கூட. காரணம், இஸ்ரேலுக்கு ஈரான் கல்ஃப்ல இருக்கிறது ஒரு த்ரெட்டாகவே பாக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பொருளாதார ரீதியிலும் சரி, ஆயுத பலத்திலையும் சரி, ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு த்ரெட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படியாவது ஒரு அழிச்சு முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இஸ்ரேல் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு காலத்துல இஸ்ரேலும் ஈரானும் நட்பு நாடுகளாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ் மத்தியில இஸ்ரேலை அங்கீகரிச்ச முதல் நாடு ஈரான் தான். ஆனா அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கமேனியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுடைய அரசாங்கம் மாறினாங்க. அன்னையில இருந்து இஸ்ரேலுக்கு ஈரான்ல இருக்கிற ஆட்சி உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த போர் அமெரிக்காவுடைய போர் கிடையாது, இது இஸ்ரேலுடைய போர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தான் இந்த போருக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கடந்த மாதத்துல 3 முறை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா? இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே இஸ்ரேலுக்கு பிடிக்கல. காரணம், இஸ்ரேலுக்கு ஈரான் இருக்கக்கூடாது, அழியணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எய்ம். அதனால பேச்சுவார்த்தையெல்லாம் ஒத்து வராது, தாக்குதல் தான் ஒத்து வரும், அப்படிதான் நம்ம ஈரானை வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவசரமாக டொனால்ட் ட்ரம்ப் போய் பாக்குறாரு. அவருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையே ஏத்துக்கொள்ள முடியாது. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மட்டும் கண்டினியூ ஆகும்.
இப்ப எப்படி பேச்சுவார்த்தைக்கு நடுவுல இந்த போர் தொடங்கி இருக்கோ, இதே மாதிரி தான் ஜூன் 2025 அமெரிக்காவும் ஈரானும் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே நடுவுல இஸ்ரேல் சர்ப்ரைஸாக பூந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தினாங்க. 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த போரினுடைய முடிவுல ஈரானுடைய அணுசக்தி மையங்களை அமெரிக்கா அழிச்சாங்க. ஆக இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தப்படக்கூடாது, அப்படியே நடந்தாலும் அதுல சுமூகமான முடிவு எட்டப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடைய தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ செயல்பட்டு இருந்திருக்காரு. இதை பத்தி தெளிவாக ஏற்கனவே ஒரு வீடியோவை நம்ம டிகோட் நிகழ்ச்சியில போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். ஜூன் 2025 நடந்த அந்த தாக்குதலும் சரி, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த தாக்குதலையும் சரி, டெக்னிக்கலாக ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. IAEA, அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இது ஐநா சபையினுடைய ஒரு அமைப்பு. இவங்க தான் உலக நாடுகள் என்னென்ன அணு ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, அணுசக்தி திட்டங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத ஆய்வு பண்ணுவாங்க. அப்படி இவங்க ஈரானுக்குள்ளேயும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறத நெருங்கிட்டாங்க அப்படின்னு 2025 ஜூன்லயும் அவங்க சொல்லல, இப்பவும் அவங்க சொல்லல. இன்ஃபேக்ட் இப்ப அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துகிட்டு இருந்த பேச்சுவார்த்தையில IAEA தலைவர்களும் பங்கேற்று இருக்காங்க. அவங்களுமே இப்போ ஈரானால அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. அப்படி இருக்கும் போதும் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னா அங்கதான் நான் ரெண்டாவது விஷயம் சொன்னேன் இல்லையா, இது இப்ப திட்டமிடப்பட்ட போரா இல்ல நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்ட போரா அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. ஈரானை வீழ்த்துறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரியும். அப்படி ஒரு போரை தொடங்கினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனாலதான் திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒபாமாவுடைய ஆட்சி காலத்துல அமெரிக்காவும் ஈரானும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்துக்குள்ள வந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக வந்தபோது நான் வெளியேறேன்னு சொல்லி அறிவிச்சு அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணார். அதுக்கப்புறமாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியே ஈரான் மேல ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அந்த பொருளாதார தடைகள் ஒரு கட்டத்துல ஈரான் எங்க வந்து நிறுத்துச்சு அப்படின்னா, கடந்த டிசம்பர் மாசம், அதாவது 2025 டிசம்பர் 28, 29, 30 இந்த காலகட்டத்துல கடுமையான பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அதாவது ஈரானுடைய ஒரு ரியால் மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக 14 லட்சம் அப்படின்னு மாறுச்சு. நம்ம இந்தியாவில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 90 தொற்றுச்சு அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப ஆபத்தா பாக்குறோம். அப்படி இருக்கும்போது டாலருக்கு நிகரான ஈரானிய ரியால் 14 லட்சத்தை தொற்றுச்சு அப்படின்னா ஈரானுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். அப்படி ஒரு கட்டத்துக்கு ஈரானை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இந்த பொருளாதார வீழ்ச்சி மக்களை கொந்தளிக்க வைக்குது. ஏற்கனவே ஈரானுடைய அரசாங்கம் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுது, மக்களை சுட்டுக் கொள்ளுது, தூக்குல போடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கு. அதோடு சேர்ந்து இந்த பொருளாதார பிரச்சனையும் சேரவே ஈரான் அரசுக்கு ஆதரவாக இருந்த வர்த்தகர்கள், வியாபாரிகள் எல்லாருமே சாலைகள்ல திரண்டு ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சாங்க. இத அமெரிக்காவும் இஸ்ரேலும் சாதகமான விஷயமாக பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அப்போ ஈரானுடைய மக்கள் ஈரான் அரசாங்கத்துக்கு சாதகமாக இருந்தாங்க. என்னதான் ஈரானுடைய அரசாங்கத்தின் மேல எங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் நீ வெளியாளு, எங்க நாட்டு மேல நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஈரான் மக்கள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஈரான் மக்களே சாலையில போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பயன்படுத்திக்கிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. அதுவும் அமெரிக்கா ஈரான் இடையில பேச்சுவார்த்தை சுமூகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கும் போது இந்த தாக்குதல் நடந்திருக்கு. சோ ரொம்ப நாளா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல இருக்கிற அந்த ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை தான் இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஜனவரி மாதம் டிகோட் நிகழ்ச்சியில ஈரான்ல இருந்து வெளியேறி ஜெர்மன்ல அடைக்கலம் புகுந்திருக்கிற ஈரானுடைய மூத்த பத்திரிகையாளர் ரெசா தெலேபி சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோல ரெசா தெலேபி சொல்றதாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஈரான்ல இருக்கிற ஆட்சி மேல ஈரானுடைய மக்களுக்கு கடுமையான அதிருப்தி இருக்கிறது உண்மைதான். அந்த ஆட்சி நீங்களும் அப்படிங்கறத மக்கள் விரும்புறாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை இப்ப இருக்கிற ஆட்சியை முன் வந்து வேற ஒருத்தர் கையில கொடுத்துட்டு போயிடணும், அதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தி நாங்க ஆட்சி மாற்றம் செய்ய வரோம் அப்படின்னு சொல்லி உள்ள வருவாங்க. அப்படி உள்ள வந்தாங்கன்னா ஈராக்லையும் ஆப்கானிஸ்தான்லயும் லிபியாலையும் என்ன நடந்துச்சோ அதுதான் ஈரானுக்கும் நடக்கும். ஈரான் ஒட்டுமொத்தமாக சிதைக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு ஈரான் போகக்கூடாது அப்படின்னா இப்ப இருக்கிற ஆட்சி பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ரெசா தெலேபி சொன்னதுதான் அங்க ஈரான்ல நடந்துகிட்டு இருக்கு. இது ஈரானுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துற ஒரு போராக தான் இருக்க போகுது. சரி, ஈரானால பதிலுக்கு தாக்குதல் நடத்த முடியாதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தாக்குதல் நடத்த முடியும். ஈரானுக்கு அவங்களுடைய ஏவுகணைகள் தான் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதை வைத்து அவங்க இஸ்ரேலையும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவுடைய படைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்தலாம். அதை தாண்டி ஈரானுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்னா தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மோஸ் சொல்லப்படுற கடல் பகுதி தான். இந்த கடல் பகுதி வழியாக தான் மிகப்பெரிய அளவுல உலகத்துல எண்ணெய் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கடல் பகுதி ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த இடத்தை ஈரான் க்ளோஸ் பண்ணி தாக்குதல் நடத்த தொடங்கிட்டாங்க அப்படின்னா உலகத்துக்கு போகிற எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். கச்சா எண்ணெயினுடைய விலை தாறுமாறாக உயரும். ஏதோ ஒரு மூலையில சென்னையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம முதற்கொண்டு விலைவாசி உயர்வால கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளும் இந்த போருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இது டிசாஸ்ட்ரஸான ஒரு போராக மாறதுக்கான
வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல அமெரிக்காவா, இஸ்ரேலா, ஈரானா, யார்கிட்ட வந்து பலம் இருக்கு, யார்கிட்ட என்ன ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறத பேசுறதை விட உடனடியாக இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாகவும் இருக்கணும். அதுக்கு உலக நாடுகளும், குறிப்பா ஐரோப்பிய நாடுகள், இந்தியா போன்ற நடுநிலை வைக்கிற நாடுகள் எல்லாம் முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தோலா அலி கமினி அவர் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவரும் பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா இந்த தாக்குதல்ல அவங்க தான் முக்கியமான குறியாக இருப்பாங்க அப்படிங்கிறது தகவல் வெளியாகி இருக்கு. தொடர்ந்து மிடில் ஈஸ்ட்ல தொடங்கி இருக்கிற இந்த போர் குறித்த தகவல்களை, ஆத்தென்டிக்கான தகவல்களை டிகோட் நிகழ்ச்சியில பாருங்க. வேறொரு அப்டேட்ஸோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.